ஹே ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் அன்பிளாக் தாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, முதல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் கோ டு த கேம் ப்ளே வீடியோ. முதல் இடத்துல சேர்த்துட்டு மங்களகரமாக ஆரம்பிப்போம் கைஸ். திரும்ப உடைக்கலான்னு உடைச்சா சரி வேறு வழி இல்லை, இன்னொரு தடவை போவாங்க. என்ன பண்ண தெரியாமல் உள்ளன்ட்டோம். அதுக்கு நிப்பிடியா? சரி வாங்க திரும்ப போவோம். இப்போ என்ன கைஸ் திரும்ப திரும்ப விழுந்துட்டே இருக்கும். நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? நம்ம யார் வம்புக்கும் போகவில்லை, யார் தும்புக்கும் போகவில்லை. இப்போயாச்சும் ஒழுங்காக மைண்ட் பண்ணுவோம் கைஸ். இப்போ அந்த விட்டா மைண்ட் பண்ணுவோங்க கைஸ். சரியா? இப்போ ஒன்றாச்சும் மைண்ட் பண்ணி ஒழுங்காக போவோம். விளங்கிடும்டா போங்கடா. நான் அந்த கேமே விளாடலாம். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தான்டா உங்களுக்கு. அதுலேயும் நீங்கள் இது பண்ணிட்டீங்க. ஒருடா கேம் விட்டு வெளியே போயிடுவேன்டா. தக்காளி என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஒரு அளவு தான் ப்ரோ, சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. இப்போனாச்சும் கரெக்டாக ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு அப்படி போடுவோம் கைஸ். என்னாச்சும் போடுவோம். இன்னும் ப்ளேஸ் ஆக மாட்டேங்கி. ஐயோ ப்ளேஸ் ஆகலை, வஞ்சிரும். என்னடா இன்றைக்கி நாளே சொதப்பட ஆரம்பிக்கி. ஒரு வேளை எவனோ சூனாப்பானாக்கு எவனோ சூனியங்கினி ஆச்சுட்டானா? ப்ளேஸ் ஆக மாட்டேங்கி. ப்ளேஸ் ஆகு. சரி உள்ளே ஏதாச்சும் பார்ப்போம் கைஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளிங்கு, ஒரு ஒத்தரோசா, அப்புறம் சில சீட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போனாச்சும் ப்ளேஸ் ஆகுதான்னு பார்ப்போம் கைஸ். ப்ளேஸ் ஆகணும். ப்ளேஸ் ஆக மாட்டேங்கி. சரி உடச்சிடும். இந்த தடவைனாச்சும் ஒழுங்காக பிளாக் வரணும். இல்லை நான் தற்கொலை பண்ணிடுறேன். விளங்கிடும்டா. கேமில் இப்படி பண்ணி கீர்க்க மெண்டல் போயிடுவாளா? மேப்பை கிரியேட் பண்ணால் ஒழுங்காக கிரியேட் பண்ணி தொலைகிறாங்களா? பக்கா ஆகுது கைஸ். சரி இப்போனாச்சும் கரெக்டாக அவ்வளோதான் கைஸ். ஒரு வரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பக்காச்சு இது பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பண்ணி இது அப்படியே நம்ம கொல்லாமல் வச்சுருக்கணும். ஆனால் நம்ம வச்சுருப்போமான்னு தெரியல. இருந்தாலும் அச்சோ ஒன்றும் தெரியாமல் அடிச்சு கீழே தட்டோம் கைஸ். சரி மைண்ட் பண்ணுவோம். ஆஹா உட்டு சூப்பர். இப்போ இந்த உட்டை எடுத்து வச்சுக்கணும். நான் எதுக்கு இப்போ பிளாட்ஃபார்ம் போடலான்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளாக் நம்மளுக்கு லாஸ்ட்டு தேவைப்படும் கைஸ். நான் எதுக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ போட்டு நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உட்டை மட்டும் எடுத்துகிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். சரியா? இப்போ உட்டை எடுத்து விட்டு இப்போ ஸோ கைஸ் இப்போ கிராஃப்டிங் டேபிளில் போடணும். அதுவும் இப்போ இங்கேக்குள்ளே போட்டுரும். அது செஸ்ட்டில் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ போட்டுட்டு விருன்னு அடுத்த வேலையை பார்க்குறோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ அந்த இது கிராஸ் பிளாக் வச்சா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதனால நான் இங்கேக்குள்ளே டைல்ஸ் கல் போட பாருங்க கைஸ். டைல்ஸ் கல், உட்டில் டைல்ஸ் கல். பார்த்தீங்களா என் அறிவை? இந்த செஸ்ட்டு மட்டும் எப்படியாச்சும் கைக்கு வந்துடணும். எல்லோரும் வேண்டிக்கோங்க கைஸ் கடவுள்கிட்ட. வந்துருச்சே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளாட்ஃபார்ம் போடணும். அதை மட்டும் நான் போட்டுட்டு வந்து பார்க்குறேன் உங்களை. ஸோ கைஸ் பிளாட்ஃபார்ம் போடும்போது கீழே விழுந்து செத்துட்டேன் கைஸ். அதனால் திரும்ப மைண்ட் பண்ணான்ட்டு திரும்ப உட்காந்து கிராஸ் பிளாக் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ கைஸ் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ்க்கு எப்படி மஞ்சள் வரும். அதனால் இப்போ நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு இது பண்ணணும் கைஸ் வர காலத்தில். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு செம்மையாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதை காட்டுறதுக்கு தான் இப்போ நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்டிங் டேபிளில் போடுவோமா வேண்டாமா? சரி போடுவோம். இப்படி போட்டுட்டு அடுத்து தேவையான எல்லா பொருட்களையும் செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வர வச்சுட்டு உட் பிளாங்க் எடுத்துகிட்டு இதை வச்சுட்டு அடுத்து ஸ்லாப் எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா சக்குன்னு எடுத்து போட்டுட்டு வந்துடு. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே இப்போ மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் கைஸ். ஒன்றுமே வரல, அதே தான் வருது. ஸோ நான் திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மைண்ட் போய்கிட்டே தான் இருக்குது. ஒன்றுமே வித்தியாசமாக வரல கைஸ். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேனல் வந்து புதுசு தான் ஃபஸ்ட்டு வீடியோ சொல்லப்போனால். ஸோ அதனால் எடிட்டிங்கும் வாய்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்.
இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். யார் பார்த்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய வீடியோ போனேன். இது பார்த்தீங்கன்னா 3 days ஒன்ஸாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் கைஸ். கவலையே படாதீங்க, ஓகேவா? ஓகே கைஸ், திரும்ப அடுத்து கொஞ்சம் ப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நான் ப்ளேஸ் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், ப்ளேஸ் பண்ண வேண்டிய ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ணுவோம் கைஸ். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒர்க்கை பார்ப்போம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு கிராஸ் பிளாக் யூஸ் ஆகும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒர்க்கு அந்த இதுக்கான இப்போ தான் மெயினான இதுவே நடக்க போகுது. அதாவது இந்த இடத்துல போட்டு மேலே வந்து கிராஸ் பிளாக் போட்டு நம்ம ஃபார்மிங் ஏரியா மாதிரி கட்ட போகிறோம் கைஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ மேட்ரு. அது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கடுத்து இங்கே நமக்குள்ளே விட்டு தான் கைஸ் இருக்கும். விட்டு இதுக்கப்புறம் போக போக வேறு பயம் தான் வருமே தவிர, கடைசி வரைக்கும் இப்போ வந்த பயம் வந்து ரொம்ப ரேராக தான் வரும். ஸோ இப்போ அதுக்கடுத்து வந்து டர்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா டர்ட் எதுவுமே நான் கீழே ப்ளேஸ் பண்ணலை. மேலே பார்த்தீங்கன்னா மேலே போட்டு ஃபார்மிங் மாதிரி பண்ணிடுவோம், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஒரு 4 பிளாக் 5 பிளாக் மட்டும்தான் போட போகிறோம். ஏன்னா இப்போ வந்து டார்ச் இல்லை. நம்ம அங்கிட்டு கூடி போட்டோன்னா நம்மளுக்கு ஜோம்பி இதெல்லாம் ஸ்பான் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. கிரீப்பர்லாம் ஸ்பான் ஆச்சுன்னா அப்புறம் அதுவே பெரிய பிரச்சனையாயிரும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சோண்டி இது மட்டும் தான் போட போகிறேன். அதுக்கடுத்து நம்ம ஃபர்னஸ் எல்லாம் வந்த அப்புறம் சார்கோல் செஞ்சு போட்டுக்கலாம், ஓகேவா? சார்கோல் செஞ்சு டார்ச் வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம அடுத்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் போட்டுட்டு அதுக்கடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பம்கின் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த பம்கின் தாங்க சிங்கத்திட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்த வேலைக்கு போகலாம். திரும்ப பிளாங்க் எடுத்து மீண்டுமான்னு கேட்காதீங்க. அதான் கைஸ், வேறு வழி இல்லை. இப்போ நம்ம போட்டால் தான் நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்க முடியும். அதான் இப்போ பார்த்தீங்கன்னா பிளாங்காக செஞ்சு போட்டுட்ருக்கேன் கைஸ். ஆக்சுவலி பிளாங்க் இல்லை, இது வேறு பேர் வேறு மறந்துட்டேனே. ஸ்லாபு கைஸ், உட் ஸ்லாபு. அதை பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் வேறு வழி இல்லை கைஸ். பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சிடலாம். இப்போ போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் கைஸ். அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப மைனிங் ஆரம்பிக்கலாம். இப்போ பைனிங் போகணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கேவெல்லாம் ஆரம்பிச்சு சீக்கிரமாக ஃபார்மிங்கும் ஆரம்பிக்க முடியும். இப்போ இதை விட்டு கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரே ஒரு பிக்காக்ஸும் ஒரு ஆக்ஸும் மட்டும் பண்ண போகிறேன். ஏன்னா அடுத்து நம்மளுக்கு ஸ்டோன் வந்துச்சுன்னா நம்ம பிக்காக்ஸ் வந்து இது டக்குன்னு விட்டு இல்லைன்னா வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, ஸ்டோனும் எடுக்க முடியாது. அதுக்காக தான் இப்போயே நான் இது பிக்காக்ஸ் செஞ்சு வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஷவலை வச்சு விட்டை மட்டும் மைண்ட் பண்ணிட்டு கையை வச்சு டேரெக்டாக மைண்ட் பண்ண போகிறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு மைண்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 பிளாக்கு கிரிட்டு மைண்ட் பண்ணலாம். என்ன கோழி வந்திருக்கு கைஸ், இதுவுமே நம்மளுக்கான ஒரு மாவு தான். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா போட்டு தள்ள போகிறேன் கைஸ். போட்டு தள்ளிட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, செஸ்ட்டுக்குள்ளே தான் வைக்க போகிறேன். சவு அவ்வளோதான் கைஸ். மர்கியா சாலா சிக்கன் ரெடி கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனை அப்படியே பத்திரமா வச்சுக்கிடுவோம். செஸ்ட்டு ரெடி பண்ணுவோம் கைஸ் கூடிய சீக்கிரத்தில். செஸ்ட்டுமே ரெடி பண்ணி போட்டுருவோம். திரும்ப நான் மைனிங் பண்ண போகிறேன் கைஸ். ஸோ கைஸ், மைனிங்லாம் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ப்ராக்ரஸ்க்காக செஸ்ட்டு வைக்க போகிறேன் கைஸ். நான் சொன்ன மாதிரியே உடனே செஸ்ட் வச்சுருவோம், நான் மறந்துடுவேன். ஸோ இப்போ செஸ்ட்டு பண்ணிட்டு நம்மளுக்கான ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து பண்ணிடலாம். நம்ம வந்து எப்படி பண்ண போகிறோன்னா நீங்களே பார்த்துக்கோங்க கைஸ் எப்படி பண்ண போகிறேன்னு. பார்த்தீங்கன்னா செஸ்ட் எடுத்துகிட்டு இன்னொரு செஸ்ட்டும் எடுத்துக்கலாம், ஏன்னா தேவைப்படும். அதுக்காக இன்னொரு செஸ்ட்டு எடுத்துக்கலாம் கைஸ். மிச்ச செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைண்ட் பண்ண போதே கிடைக்கும், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட்டை போட்டுட்டு இப்படி ஒன்று வைப்போம் கைஸ். டிஃப்ரெண்ட்டாக வச்சு செஸ்ட் எடுப்போம் கைஸ் நாங்களாம். அதுக்காகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் கண்டிப்பாக. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா நான் உங்களை கட்டிட்டு வந்து பார்க்குறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், கட்டி முடிச்சாச்சு. இப்போ அந்த செஸ்ட்டை மட்டும் இங்கிட்டு ப்ளேஸ் பண்ணிட்டா அவ்வளோதான், முடிஞ்சு கைஸ். நம்மளுக்கான ஸ்டோரேஜ் ஏரியா இன்னும் ஒரு 3 செஸ்ட் மட்டும் வச்சுக்கிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு அதிகமாக ஸ்டோரேஜ் தேவைப்பட்டால் கட்டிக்கிடுவோம். இது மட்டும் இப்போதைக்கு போதும் நம்மளுக்கு. ஏன்னா சின்னதாக ஆரம்பிக்கணும், மோஸ்ட்டு பெருசாக ஆரம்பித்து ஏதாச்சும் கிரிப்பர் அடிச்சுச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிருங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கொஞ்சம் ஸ்லாபு போட்டுட்டு
அடுத்து நம்ம திரும்ப மைண்ட் பண்ண போகலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், மைண்ட் பண்ணி பிடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணலாம் போய் செஸ்ட்டில் வச்சிடலாம். இதான் கைஸ் நம்ம மைண்ட் பண்ணது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 64 2 ஸ்டாக் ஆஃப் டேட்டு கிடச்சிருக்கு. அடுத்த 4 பம்ப்கின், அடுத்து கொஞ்சம் உட்ஸு இதெல்லாம் கிடச்சிருக்கு. அப்புறம் மித்ததெல்லாம் நம்ம வச்சுருந்தது தான் கைஸ். கொஞ்சம் நேரம் மைண்ட் பண்ணுவாங்க கைஸ். கைஸ் பாருங்கள், சிக்கன் பேபி கைஸ். இது நம்ம கொள்ள வேண்டாம், சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் அவ்வளோ கேஜி மாதிரி கட்டிடுவோம். பார்த்தீங்கன்னா பம்ப்கின் வச்சு கேஜி கட்டுவோம் கைஸ். இன்னும் ஒன்று தான் இருக்கா? ஏய் எங்கே போகிற? இருங்க இன்னும் கொஞ்சம் பம்ப்கின் எடுத்து கொஞ்சம் போட்டுட்டு அடுத்து தேவனாயிட்டு வட்டு வேணால் போட்டுக்கணும். இருங்க கைஸ், அந்த சிக்கன் வேறு அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கூச்சிச்சுன்னா அதுக்கு மறுக்கையா சொல்லலாம், அப்புறம் சிக்கன் போயிடும். இருங்க கைஸ், நான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன் சிக்கன். இதை போட்டுட்டு வா, போவாத அங்கிட்டு. அடிக்க முடியாது கைஸ், அடித்தா செத்துரும். 2 அடியில் செத்துரும், 1 அடியில் செத்துரும். ஆஹா, அதுவா போகுது உள்ளே. இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிருக்கலாம்ல. உள்ளே போக சொன்னேன், பின்னாடி போக சொல்லலை. என்ன கைஸ், இந்த சிக்கன் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ. போயிடுச்சு கைஸ், அவ்வளோதான். டக்குன்னு போட்டு முடிகிறோம். அவ்வளோதான் கைஸ், சிக்கன் மாட்டிக்கிச்சு இன்னைக்கு. அடுத்து இதை வளர்ந்தனே சிக்கன் தந்தூரிதேன். அடுத்து கைஸ் திரும்ப மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் கைஸ். மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு செஸ்ட் ஒன்று வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் லூட் அடிச்சிட்டேன் கைஸ். திரும்ப ஒரு செஸ்ட் வந்துச்சு, அதில் இருந்தால் தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிலீட் ஆகிடுச்சு கைஸ் ரெக்கார்டு. இல்லைனா அது ரெக்கார்ட் பண்ண மறந்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஆடு கைஸ். சூப்பர். இப்போ நம்மளுக்கு பெட்டுக்கு வந்துட்டிங்கன்னா பிரச்சனையாக தான் இருக்குது. இந்த ஆட்டை போட்டு தள்ளி உள்ளே எடுத்துட வேண்டியதேன். உள்ளும் மீட்டும் நம்மளுக்கு தேவைப்படுது இப்போதைக்கு. இப்போ பசிக்கலை, பிறகு பசிக்கும்ல கைஸ். பிறகு பசிக்கும்ல, சாப்பிடணும்ல அப்படின்ட்டு நம்மளுக்கு தோணக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் அந்த ஆட்டி அடிச்சு இதை பார்த்தீங்கன்னா திரும்ப மைண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் இதுக்கு வந்தாச்சு காய்ஸ். திரும்ப ஒரு செஸ்ட்டு. இதை வச்சுட்டு என்ன பண்ண? ஓகே காய்ஸ், செஸ்ட்டு கிடச்சிருக்கு, அது வரைக்கும் நல்ல விஷயம்தான். செஸ்ட்டை மைண்ட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதான் கைஸ், செஸ்ட்டை மைண்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு போடுவோம். இன்னொரு செஸ்ட்டும் போட்டு வச்சுட்டேன் ஆல்ரெடி. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைனிங் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா வால் போட போகிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்டோன் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் போனால் கேவ் வந்துடும். அதில் கிரீப்பர் ஏதாச்சும் வெடிச்சு வந்துச்சுன்னா அதை சமாளிக்கிறதுக்காண்டி இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்குள்ளே இப்போ நான் வால் போட போகிறேன். ஒரு ஃபர்னஸ் ஒன்று செஞ்சு கொடுவாங்க கைஸ். எனக்கு கொஞ்சம் ஸ்மெல் பண்ணுறதுக்கு தேவைப்படும் ஃபர்னஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்னஸ் அப்படி போட்டு கிராஃப்டிங் டேபிள் இருக்க மணியே போட்டுடலாம் கைஸ். இதை வேறு இடத்துல மாற்றிடுவோம். பெட்டு ஏதாச்சும் வந்துச்சுன்னா பெட் வைக்கிற இடத்துல மாற்றிடுவோம் கைஸ் இதை. ஓகேவா? இப்போதைக்கு இதை பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிராஃப்ட் பண்ண போகிறதில்ல. இந்த இதை திரும்ப மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் கைஸ். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வால் தேவை, அதுக்காக மைண்ட் பண்ண போகிறோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் மைண்ட் பண்ணி முடிக்கலை, மைண்ட் பண்ணிக்கிட்டே தான் கைஸ் இருக்கும். இப்போ மைண்ட் பண்ணிட்டு அடுத்து வாழை போட்டுட்டு இப்போ கைஸ் அயன் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அயனு ஒரு கோல் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்னஸில் என்ன எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, சார்கோலுக்காண்டி. ஏன்னா நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் அங்கே கிராஸில் இது ஃபார்மிங் தான் பண்ண போகிறோம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா சார்கோல் வந்து போட்டிருக்கேன் கைஸ். ஸ்மெல்ட்டிங்க்கு உட்டை போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல் மைண்ட் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் கைஸ். திரும்ப அயன் வருது, மைண்ட் பண்ணிட்டு அவங்க வந்து பார்க்குறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வாழையுமே ஃபுல்லாக முடிச்சாச்சு கைஸ். அவ்வளோதான், வெற்றிகரமாக இப்போ வாழை முடிச்சிட்டோம். கொஞ்சம் நேரம் மைண்ட் பண்ணிகிட்டு இருப்போம் கைஸ். அதுக்காக தான் ஷீப்பு, இந்த ஷீப்பையும் போட்டு தள்ளிடுவோம் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு உள்ளு தேவைப்படுது. இந்த ஷீப்பை குத்தியே கசாப் பண்ணியாச்சு கைஸ். இதுதான் என் திறமை. ஸோ கைஸ், அப்படி பார்த்தீங்கன்னா மோசமான வேணா இருக்கேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் மறக்காமல். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்புறம் பத்தங்கைக்கு சாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இதை பார்த்தீங்கன்னா எப்படி போட்டுருவோம் நம்ம, ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். சில நிமிடத்துக்கு பிறகு கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நைட்டு ஃபுல்லாக மைண்ட் பண்ணிக்கிட்டு தான் கைஸ் இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் போயிட்டு இப்போ மைண்ட் பண்ண பொருள்லாம் போய் வச்சுட்டு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் போய் வச்சுட்டு வந்துடுவோம் கைஸ். அந்த இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு வேலை இருக்குது. இன்னொரு செஸ்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்குது கைஸ். இப்போ தான் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணி எடுத்தேன். அது ஸ்டோன் ஆக்ஸ் செஞ்சு இப்போ தான் அதையும் பண்ணேன். ஸ்டோன் ஆக்ஸும் பார்த்தீங்கன்னா திரும்ப மைனிங் பண்ண ஆரம்பிக்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை வைக்கணும் ஆளில் பட்டுக்கோங்க. உங்களுக்கு வேறு கருத்துக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில்
டக்கால் டக்கால் டக்கால்னு பதிவு பண்ணிடுங்க கைஸ். ஓகே கைஸ், மைனிங்குமே முடிச்சாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வேலையை திரும்ப பார்த்தீங்கன்னா பிளாங்க்ஸ் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக நான் அவனா அப்படி தான் பிளாங்க்ஸ்ன்ட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஸ்லாப் கைஸ். இப்போ ஸ்லாபை செஞ்சுட்டு வாங்க ப்ளேஸ் பண்ண போகலாம். ஏன்னா ப்ளேஸ் பண்ணிக்கணும் டக்குன்னு கரெக்டாக அளவெடுத்து ப்ளேஸ் பண்ண வேண்டியதான் கைஸ். ஏன்னா கரெக்டாக அப்போ தான் இருக்கும். லைட்டாக தொண்டை கட்டிக்கிச்சு கைஸ், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதான் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம 4 பிளாக் வைக்க மாதிரி போடணும் கைஸ். 1 2 3 4 அவ்வளோதான் கைஸ். 4 பிளாக் போட்டாச்சு. இப்போ மேலே பண்ணணும். அதுக்காக திரும்ப அதே டிகிரி ஒரு ஸ்லாபை போட்டு மேலே போட்டு வேண்டியதான். இங்கே ஒன்று, அடுத்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அடுத்து இங்கே ஒன்று. இந்த மாதிரி 4 சைடும் போட்டால் வந்துடும் கைஸ். இதை மட்டும் போட்டு முடிச்சிட்டோன்னா நம்மளாட்டி தண்ணி ஊற்றி எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக விழுந்துருச்சு கைஸ். இன்னும் முடிய போதே. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு ஒரு ஸ்டார்ஸ் மட்டும் செஞ்சிடும் இங்கனக்குள்ளே. சரி பார்த்து கரெக்டாக அவ்வளோதான் கைஸ். கீழே உள்ளது சாமி வந்துட்டோம். வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இப்போ இங்கே ஒரு விளாக்கப்பட்டு அதுக்கு இந்த சைடு ஒன்று, அடுத்து மேலே ஒன்று. அவ்வளோதான். இப்போ இங்கிட்டு ஒன்று. அவ்வளோதான் கைஸ், ஸ்டார்ஸ் மாதிரி போட்டாச்சு. அதே மாதிரி இங்கிட்டு ஒன்று போட்டுருவோம். மேலே ஒன்று, அப்படி சைடில் ஒன்று. அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு. இங்கே 1 பிளாக்லாம் நீங்கள் இந்த இதை தயவுசெய்து யூஸ் பண்ணிடாதீங்க. நானே லூஸ் மாதிரி தான் கட்டி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா போய் வாட்டர் ஐஸ் எட்டு வந்துடுவாங்க. ஐஸும் எட்டு வந்து ஊற்றி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ், ஊற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து திரும்ப வேறு ஒன்றும் இல்லை, அதே தான். திரும்ப பார்த்தீங்கன்னா கைஸ் எல்லா வேலையும் ஆரம்பித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டிக்கர் செஞ்சுட்டு ஒரு 8 ஸ்டிக்கருக்கு இப்போ நம்மள்கிட்ட அடிக்கி சார்கோல் எடுத்து டார்ச் செஞ்சு இப்போ அந்த வேலையை இப்போ நான் சொன்ன வேலையை பார்க்க போகிறோம் கைஸ். டார்ச் எத்தனை வருது, முதல்ல ஒரு கேம்பயர் ஒன்று செஞ்சுருவோம் கைஸ். ஆனால் அப்போ தான் நம்மளுக்கு ஏதாச்சும் குக்கிங் ஏதாச்சும் தேவைன்னா கேம்ப் ஃபயர் போட்டு நம்மளாட்டி சமைச்சிக்கலாம். கோலே தேவையில்ல. பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் ஃபயர் செஞ்சு இந்த இங்கேனக்குள்ளே இங்கேனும் வேண்டாம், நம்மளே செத்து போயிடும். இங்கேயும் வேண்டாம், எங்கே போடலாம், இந்த சைடு ஒரு இது மாதிரி செஞ்சு போட்டுருவோம். பேசாமல் இருங்க கைஸ், செஞ்சு இது வேறு பம்கின் விடாலான்ட்டு இந்த சைடு திரும்ப இந்த இங்கேனக்குள்ளே ஸ்லாபை போட்டு இந்த இடத்துல கரெக்டாக கட்டிடுவோம் கைஸ். அவ்வளோதான், இந்த இடத்துல வச்சுருவோம். இது சுற்றியும் போடணும். ஏன்னா நம்மளுக்கு அது குக் ஆகிடுச்சுன்னா கீழே விழுந்துடும். அதனால் அது கீழே விழாமல் இருக்குது திரும்ப ஒரு ஸ்லாபை செஞ்சு இந்த இதில் போட்டுருவோம். ஆர்டருக்கு அப்படியே நைஸாக போய் இப்படி போட்டு வந்துடுவோம் கைஸ். அவ்வளோதான், போட்டாச்சு கைஸ். அவ்வளோதான், போட்டு முடித்தாச்சு. இன்னும் 2 இதை போட்டுட்டு முடிச்சுடுவோம். இதுக்கு அடுத்தது கீழே விழாது நம்மளுக்கான ஃபுட்டும் இதிலே நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் இருக்குது. இப்போ அடுத்த வேலையை பார்க்கலாம் கைஸ். போயிட்டு கிராஸ் பிளாக்கை ப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த 3 மட்டன் இருக்குது, அதை மட்டும் குக் பண்ணிட்டு அடுத்து போய் நம்ம அந்த கிராஸ் பிளாக் இதெல்லாம் போடலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டார்ச்சும் அடுத்து ஒரு ஹோம் மட்டும் செஞ்சு எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கரெக்டாக போடணும். குண்டக்க மண்டக்க போடக்கூடாது கைஸ், அதான் பெரிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டு முடிச்சுட்டு அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் மட்டும் எடுத்துக்கணும். கிராஸும் இதையும் மட்டும் எடுத்துகிட்டு போட்டுருவாங்க கைஸ் டக்குன்னு. ஸோ கைஸ், அது வரைக்கும் போடுற எடிட்டர் பாட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு இந்த இடத்த ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டே ஆயிடுச்சு முடிக்கிறதுக்கு. இப்போ கொஞ்சம் டார்ச் வச்சுருவோம்னா சோம்பி ஸ்பான் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம இப்போ ஃபார்மிங் இதில் தான் கைஸ் பண்ணணும். ஏன் இப்படி போட்டு வச்சுருக்கேன்னா திடீர்னு கூடால கொஞ்சம் குழம்பிட்டு அதனால தான் இப்படி கொச்சம் கண்டுக்கிடாதீங்க கைஸ். அதெல்லாம் கிராஷை சேவ் பண்ணணுன்ட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இடம்லாம் கேட்காதீங்க. அது தெரியாமல் பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிக்கோங்க. அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப கொஞ்சம் நேரம் மைண்ட் பண்ணுவோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த இது இருக்குல்ல நம்மளுக்கு அந்த சலந்தியோட வலை அதை வச்சு பெட்டு செய்ய முடியும். அதுதான் கைஸ் பண்ண போகிறோம். ஆனால் அது எப்படி உடைக்கணும்னு எனக்கு தெரியாது. கையில் உடச்சா இப்படி வச்சா வரும்னு பார்த்தேன், வரல கைஸ். உடச்சே பார்த்துரும் இல்லைனா
இது எப்படி வச்சாலும் வரல ஸ்ட்ரிங்கு. ஸோ உடச்சிருவோம் கைஸ், வேறு வழி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கிருட்டுன்னு போய் உடச்சிட்டு வந்துடுறேன் இருங்க. இப்படி போட்டுட்டு உடைப்போம் கைஸ். இன்னும் உடைய மாட்டேங்கி கைஸ். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் அது உடையவே மாட்டேங்க கைஸ். உடஞ்சிடணும் சீக்கிரமாக, உடஞ்சி தொலை, உடஞ்சிரு. அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் கைஸ், உடையப்பது. என்னங்கடா ஒன்றுத்தையுமே காணோம் கைஸ், ஏமாற்றி விட்டாங்க. சரி இப்போ வேறு வழி இல்லை, திரும்ப ஏதாச்சும் ஒன்று பண்ணி இந்த உடச்சிட்டாங்க கைஸ். அவனை பேசாமல் ஸ்வாடை வச்சு உடச்சி பார்ப்போமா, எனக்கு தெரிஞ்சு. இருங்க ஸ்வாடை வச்சு உடச்சி பார்ப்போம் பேசாமல். ஒரு உட்டை எடுத்துகிட்டு ஸ்வாடை கிரியேட் பண்ணிட்டு அதில் உடச்சி பார்ப்போம் கைஸ் வருதான்னு. கைஸ் ஸ்வாடையுமே கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உடைக்க ஆரம்பிக்கலாம் கைஸ். இப்போனாச்சும் இதை வருதான்னு பார்க்கலாம். வந்துடணும் சரியா ஒழுங்கா. இப்போ பற்றி இது வேறு. ஸோ செஸ்ட் அவுட் வெளியே போய்த்தோல. வெயிட் என்ன கைஸ், திரும்ப திரும்ப அதை வந்துகிட்டே இருக்குது. அவ்வளோதான் கைஸ் போட்டாச்சு. இப்போ போட்டு ஸ்வாடாச்சும் உடைக்க வேண்டியதான். பாரா டக்குன்னு வந்துட்டு அவ்வளோதான் கைஸ். இப்போனாச்சும் ஒன்றை வச்சு என்ன ஒன்று நாக்களிக்கியா போட்டுட்டு 2 உள்ள இருக்குது. நம்ம ஒரு உள்ள இருந்தால் போதும் கைஸ். நம்மளுக்கு ஒரே ஒரு உள்ளு மட்டும் இருந்தால் போதும். நம்மளும் பெட்டு செஞ்சு படுத்துங்கலாம். ஆனால் என்ன பகலாக மட்டும்தான் ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார்மிங்னாச்சும் இப்போ பண்ணுவோம் கைஸ் பேசாமல், அதெல்லாச்சும் பண்ணுவோம் பேசாமல் கைஸ். பார்த்தீங்கன்னா ஹோப் பண்ணி முடிச்சாச்சு. அதனால் இப்போ சீட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு வந்துடுவோம். இன்னும் அப்போ தான் நம்மளுக்கு சோறு கிடைக்கும். சோறு முக்கியம் வீலே, சோறு முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா அதனால் கிருட்டுன்னு போயிட்டு எல்லாத்தையும் போய் வச்சுட்டு வந்துடுவோம். இப்போதைக்கு சாம்பிளிங் 2 இருக்குது. இப்போ இந்த இதை மட்டும் இங்கனக்குள்ளே போட்டுட்டு, இந்த ஆப்பிள் மரம் தானே கைஸ், இதை மட்டும் இங்கனக்குள்ளே போட்டுட்டு, ஏன்னா அப்போ தான் லீஃப் விழுந்தால் நான் வேறு எங்கிட்ட கீழே விழாது, கரெக்டாக அந்த இதில் விழும். நம்ம போய் பொறிக்கலாம். அவ்வளோதான். இங்கிட்டு ஒன்று வைப்போமா, வைப்போம். வேண்டாங்க கைஸ், இந்த இடத்துல இந்த நான் ஒரு இடம் பார்த்த ஸ்டெப்பை. ஸோ சரி இருக்கட்டும், இங்கேயே வேண்டாங்க கைஸ், பேசாமல் அங்கேயே வச்சுருவோம் பேசாமல். எதுக்கு வம்பு, பிற ஒன்றுமே கிடைக்காம போயிடும். அதனால் இங்கிட்டும் வைக்க இடம் இல்லை. இங்கிட்டும் வச்சா கீழே தான் கண்டிப்பாக விடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, வைக்க இடம் இருக்கா, பேசாமல் இது மேலே வச்சிடும் கைஸ். நல்ல ஐடியா. பேசாமல் இது மேலே வச்சுட்டு இது வைக்க முடியலையே. கரெக்டாக என்னடா இது, வச்சிரு. பேசாமல் ஏரியா வச்சுருவோம் கைஸ். அவ்வளோதான், வச்சாச்சு கைஸ் ஒரு வழியா. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வேலையை போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் மைண்ட் பண்ணலான் இருக்கேன் கைஸ். கொஞ்சம் நேரம் மைண்ட் பண்ணிட்டு என்னென்ன ரிசோர்ஸஸ் கிடைக்குன்னு பார்க்குறேன். ஏதாச்சும் ஸ்பெஷலாக வச்சுட்டு அவங்கள்ட்ட சொல்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மைண்ட் பண்ணிட்டு வரேன் கைஸ். இப்போ மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மை காட் சூப்பர் செஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். போட்டு டைமண்டு கைஸ், டைமண்டும் கோல்டு 6 செஸ்ட் பிளட்டு, ஒரு பிக்காக்ஸு, சூப்பரு. இன்னைக்கு ஒரு பிடி. ஃபஸ்ட்டு நான் நினச்ச மாதிரி என்னடா நாளே சொதப்பட ஆரம்பிக்கன்னு பார்த்தேன். சூப்பர் கைஸ், அவ்வளோதான். டைமண்ட் கிடச்சிட்டு 2 டைமண்ட் எடுத்தாச்சு கைஸ். நம்ம இத்தனமாக 2 டைமண்ட் எடுத்தாச்சு. செஸ்ட் பிளேட்டை போட்டுருவோம் கைஸ். ராஜா பகவத் மாதிரி இருக்கா. பார்த்தீங்கன்னா இந்த டைமண்டை கொண்டு போய் பத்திரமா செஸ்ட்டில் வச்சுருவோம். மைனே பண்ணாமல் டைமண்ட் எடுத்தாச்சு கைஸ் சூப்பர் செஸ்ட்டு மூலமாக. சூப்பர் செஸ்ட்டுக்கு எல்லோரும் ஒரு வணக்கத்தை போடுங்க கைஸ் மறக்காமல். ஒரு பம்கின் சீட் இருக்குது, அதை மட்டும் அப்படியே போய் பிளான் பண்ணிட்டு வந்துடுவோம் கைஸ். எனக்குள்ளே அந்த அங்கனக்குள்ளே வச்சிடும். இப்படி ஒன்று அடுத்து இப்படி ஒன்று, அவ்வளோதான் கைஸ். மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். செருமுலையில் ஒரு ஐடியா இருந்துச்சு. எனக்குள்ளே ஃப்ளாட் பண்ணி இந்த இங்கனக்குள்ளே ஒரு இதை போட்டு இந்த பிளாக் மைண்ட் பண்ணுற பிளாக் அங்கனக்குள்ளே இந்த தண்ணியில் அடிச்சுட்டு வரதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த இடத்த வச்சிட்டோம். நானே கொஞ்சம் நேரத்தில் கீழே வந்துருப்பேன் கைஸ். இதை உடச்சி விட்ருவோம் கைஸ். உடச்சி விட்டுட்டு திரும்ப எடுத்து இந்த இடத்துல பிளாக் போட்டுருவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வரும், இல்லைனா வராது கைஸ். ஏன்னா அது ஃப்ளோ கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் வரும் மைண்ட் பண்ணால். பார்த்தீங்கன்னா கிருட்டுன்னு இதை மட்டும் போய் போட்டுட்டு வந்துடுவோம் கைஸ். இந்த இங்கனக்குள்ளேயும் ஒரு உடச்சிட்டு இங்கே ஒரு பிளாக்கு, அப்படியே திரும்பி இங்கே ஒரு பிளாக்கு, அவ்வளோதான் கைஸ். இப்போ தண்ணி ஊற்றி விட்டா வருதான்னு பார்ப்போம். தண்ணி ஊற்றி விட்டாச்சு. இப்போ அங்கிட்டு போய் மைண்ட் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஒன்றுமே இல்லை. இந்த தண்ணியை பிடிச்சிட்டு மைண்ட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இப்போ தண்ணியை ஊற்றி விட்டாச்சு. மைண்ட் பண்ணி பார்ப்போம். ஆனால் வரமாட்டேங்க கைஸ். என்னது இல்லை, ஒருவேளை நிறைய அந்த இருங்க கைஸ். மைண்ட் பண்ணி பார்ப்போம். நான் கைஸ் இன்னும் வரமாட்டேங்கி. வேறு வழியில் அந்த வாட்டர் ஃப்ளோலாம் எடுத்துரும். இந்த காபிள்ஸ் பண்ணி உடச்சி இந்த வாட்டரை எடுத்துகிட்டு திரும்ப எல்லாத்தையும் இருந்தே மைண்ட் பண்ண ஆரம்பிப்போம் கைஸ். வேறு வழி இல்லை.
கைஸ் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இப்படி போட்டு மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படின்னாச்சும் ஏதாச்சும் மாவு வச்சுலாம். ஆனால் என்ன லூட்டு கிடைக்க மாட்டேங்கி, அதனால் இப்படி ஒரு ஸ்லாவை போட்டுருவோம் கைஸ். ஏதாச்சும் மாப்ஸ் பண்ணானா அதுவே செத்து போயிடும் கண்டிப்பாக. அதுக்காக தான் இது. இப்போ இங்கேனக்குள்ளே மைண்ட் பண்ணிக்கிறோம். கிருட்டு அயன் வருது. இந்த அயன்லாம் எடுத்துகிட்டு நம்ம குட்டி சீக்கிரத்தில் ஆர்மர் செய்யணும் கைஸ். இதே மாதிரி கோல்டு ஆர்மர் வந்த மாதிரி டைமண்ட் ஆர்மரும் பிக்காக்ஸும் வந்தால் நல்லா தான் இருக்கும். என்ன அதே வராது. இது எலும்பு ஒன்றும் இல்லை, கீழே போடு அந்த மாதிரி தான் இருக்குது. எலும்பு வச்சு என்ன கைஸ் பண்ண, எலும்பு வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா அயன் நம்மள்கிட்ட 10-12 அயன் இருக்குது கைஸ். இதே ஸ்மெல் பண்ணால் நம்ம அடி அயன் ஆர்மரும் டூல்ஸும் செஞ்சிடலாம் கண்டிப்பாக. கொஞ்சம் நேரம் மைண்ட் பண்ண பாருங்க கைஸ். மைண்ட் பண்ணிட்டு வந்தவங்க பார்க்குறீங்க கைஸ். பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆடு வந்துருச்சு கைஸ். இந்த ஆடை போட்டு தள்ளிட்டு இப்போ இந்த உள்ளு மட்டும் கலர் வேறு மாதிரி இருக்கா. இதுக்கு ஒரு விஷயம் வச்சுருக்கேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 2 வெள்ளை உள்ளு இருக்குது. இப்போ ஒரே ஒரு ப்ரௌன் கலர் உள்ளும் இருக்குது. அது ப்ரௌன் கலராக பிளாக் கலர்னு நினைக்கிறேன். அந்த உள்ளு கிரே கலர் கைஸ். இதை எடுத்துகிட்டு இப்போ இந்த பூ வச்சா 2 தான் வருது. ஸோ இதை எடுத்துகிட்டு போன் வீல் பண்ணிட்டு அப்படியே இந்த பூவை போன் வீல் வச்சு கொண்டு வந்துட்டா நம்மளுக்கு 4 இது கிடைக்கும். ஸோ அதனால் இங்கனக்குள்ளே ஒரு கிராஸ் பிளாக் அதை போட்டுட்டு ஒரு ஃப்ளவர் எடுத்து வச்சுட்டு ஒரு போன் மீலை போட்டு ஒரு பெட்டை செஞ்சுட்டு படுத்து தூங்கிடுவோம் கைஸ் பேசாமல். அவ்வளோதான் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு செஞ்சுருவோம் கைஸ். கிருட்டுன்னு போய் ஒரு பெட்டை செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி உள்ளே செஞ்சுட்டு பெட்டை செஞ்சுருவோம் கைஸ். ஒரு பெட்டு செஞ்சாச்சு. அடுத்து மிச்சம் அந்த பொன் மீலை வச்சு ஒரு பீட்ரூட்டையும் அலற வச்சாச்சு கைஸ். இந்த கையில் தான் இருக்குது அதுவும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு இங்கனுக்குள்ளே போட்டுருவோம். இங்கனுக்குள்ளே வேண்டாங்க கைஸ். அதுக்கு தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணிக்கணும் பேசாமல். அதை எடுத்துகிட்டு ஒரு தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு எடுத்து நம்ம பெட்டை போட்டுருவோம் கைஸ் பேசாமல். அவ்வளோதான் முடிச்சாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டை போட்டுட்டு படுத்துவங்க வேண்டியதான். ஆனால் என்ன காலையில் தான் ஆயிடுச்சு. இப்போ டக்குன்னு போட்டால் டக்குன்னு ஒரு குட்டி தூக்கம் ஒரு செகண்ட் மட்டும் தூங்கலாம். அவ்வளோதான் கைஸ். தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தூங்கி எழுந்திரிச்சதை கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே பிளாட்ஃபார்ம் போட்டாச்சு. ஏன்னா எப்போயாச்சும் சூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் மைண்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து பார்க்குறீங்க கைஸ் உங்களை கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த இங்கனக்குள்ளே கிராவல் எதுவும் வந்துச்சுன்னா அது கீழே விழுந்துருச்சு கைஸ். அதனால் இங்கனக்குள்ளே ஒரு பிளாக்கை போட்டு ஒரு பக்கெட் வாட்டரை போட்டு கீழே போயிட்டு அந்த அங்கனக்குள்ளே ஒரு சப்போர்ட்டிங் பிளாக் வைக்கலான்னு இருக்கேன். அதை மட்டும் பேசிட்டு வந்துடுவோம் கைஸ். இப்போ இந்த கரெக்டாக இந்த இடத்துல அப்போதான் கைஸ் எனக்குள்ளே ஃபஸ்ட்டு சொங்கின மழை போயிடும். கரெக்டாக போயிடும். இது மலை ஏறி ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். கரெக்டாக நம்ம ஆற்றில் போனதுனால தப்பிச்சோம். இல்லைனா தான் ஊதியிருப்பாங்க நம்மளுக்கு. நல்லா திரும்ப போய்கிட்டே இருக்கு கரெக்டாக. அவ்வளோதான் கைஸ். மழை வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளாக்கை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை எடுத்துகிட்டு அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே ஒரு பிளாக்கப் பட்டி ஸ்லாப்பு இருந்த ஸ்லாப் அதே ஸ்லாப் எடுத்து இப்படி போட்டுட்டு அடுத்து மைண்ட் பண்ணிடுவோம் கைஸ் திரும்ப. கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடை வந்திருக்கு கைஸ். அது கூட சண்டை போட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக நம்ம ஒரு ஆடை பிடிச்சி வச்சுருக்கோம் கைஸ். அந்த இதில் போடலான்னு பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்குது இந்த ஆடு. இப்போது கீழே விழுந்து ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ். அந்த பிளாக் மட்டும் இல்லைனா அந்த ஆடுக்கு நேரத்துக்கு மறுக்கேஸ் ஆளாயிருக்கும் கீழே விழுந்து. ஒழுங்காக போய்த்தோல நான் கைஸ் போய மாட்டேங்க. இந்த ஆடை மட்டும் பிடிச்சிட்டோன்னா இங்கே ஒரு மரம் ஒன்று வளர்ந்துருச்சு கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த சைடு. ஒழுங்காக போய்த்தோல. இது ஆடு ரொம்ப கடுப்பேற்றுது கைஸ். பேசாமல் போட்டு தரலாமான்னு பார்க்கேன். ஏன்னா இந்த பாருங்க போட்டு தள்ளிடுவோம் கைஸ் பேசாமல். இல்லை ஆண்டா இருக்கட்டும். அப்படியே பிடிச்சிட்டு இந்த கரெக்டாக இங்கே இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான். இந்த அங்கனக்குள்ளே ஒரு வெள்ளை கலர் ஆடு இருக்குது பார்த்தீங்களா. அதை விட்டுட்டோன்னா நம்ம இன்னும் அந்த ஆடை குட்டி போட்டு வச்சிடலாம் அழகா. பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு போயிட்டு இதை போட வைப்போம் கைஸ். இது மேலாம் ஏறிது அந்த கிராஸ் பிளாக் மேலே ஏறிச்சுன்னா போதும் பேசாமல் போட்டு தள்ளிடுவோமா கைஸ். இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கடவுளுக்கு ஒரு அறமாக தான் கைஸ் பொறுமை இருக்குது. இந்த எருமையை உள்ளே போடணும். முதல்ல உள்ளே போய் தொலை கைஸ். இதுக்கு மேலே கடுப்பேற்றுது. நான் போட்டு தள்ள போகிறேன் பேசாமல். சாவு ரொம்ப கடுப்பேற்றிடுச்சு கைஸ். அதான் போட்டு தள்ளிட்டேன். ஈஸிஹா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ணுவோம் கைஸ் பேசாமல். கொஞ்சம் மேலேனாச்சும் பீஸ்ஃபுல்லாக கைஸ். ஒரு மணி நேரம் மைண்டிங்க்கு பிறகு என்னது இது புது போடு சூப்பர் கைஸ். ஒரு பேண்ட்டு அதாவது ஒரு லெகின்ஸு ஹெல்மெட்டு டைமண்ட்டு என்சான்மெண்ட்டே போடு சூப்பர் கைஸ். இதை மட்டும் அப்படியே பத்திரமா வச்சுட்டு
இந்த லெக்கின்ஸை போட்டுட்டு ஹெல்மெட்டையும் போட்டுருவோம். இன்றைக்கி என்ன ரொம்ப நாள் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வாயை வச்சு சும்மா இருக்கணும். ஏன்னா நம்மளுக்குன்னு எவனாச்சும் ஒருத்தர் கிளம்பி வந்துடுவாங்க கைஸ். நம்ம சந்தோஷமாக இருந்தால் மூக்கு ஏற்றுறவங்களுக்கு. அப்புறம் கைஸ் பாருங்கள் கைஸ், நம்ம லுக்கை எப்படி மஜாவாக இருக்கோ, சூப்பராக இருக்கா கைஸ். கோல்டே டைமண்ட்டு எடி சூப்பராக இருக்கா கைஸ். கூடிய சீக்கிரம் செஸ்ட் பிளேட்டும் செஞ்சிடும் டைமண்டில். இப்போ பார்த்தீங்கன்னா தூங்குவோம் கைஸ். இதுதான் கைஸ் இந்த வேலை நம்மளே ஃபஸ்ட் நைட்டு. இந்த இதை மட்டும் தூங்கிட்டு அடுத்து காலையில் எழுந்திரிச்சு மற்ற வேலையை பார்ப்போம் கைஸ். இந்த ஆளில் ஃபஸ்ட் நைட்டு முடிச்சாச்சு. ஃபஸ்ட் நைட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்த இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நைட்டு தூங்கியிருக்கோம் கைஸ். நம்ம இதில் எத்தனை நாள் ஆண்டுருப்போம். ஃபஸ்ட் நைட் தூங்கியிருக்கோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அயனில் எல்லா பொருளையும் செய்ய போகிறோம் கைஸ். இப்போ நம்மளுக்கு இல்லாத பொருளை மட்டும் அயனில் செஞ்சுருவோம் கைஸ். இப்போ ஸ்டிக்கு ரெடி பண்ணிட்டு ஒரு பிக்காக்ஸு, ஒரு ஆக்ஸு, ஒரு ஷவலு அதெல்லாம் மட்டும் செஞ்சுருவோம். இப்போ ஒரு ஆக்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாடு செஞ்சுருவோம் கைஸ். அதுக்கு மேலே ஸ்டிக் இல்லை, ஸ்டிக் எடுத்து இப்போ ஒரு ஸ்வாடை மட்டும் செஞ்சிடும். இங்கிட்ட இதை எடுத்து இப்படி வச்சுட்டு இதை எடுத்து இப்படி வச்சுட்டு இதான் வச்சாச்சு கைஸ். இப்போ ஒரு ஷவலு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு எடுத்துரும் அதுக்கு முன்னாடி, ஏன்னா ஸ்டிக் இல்லை கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை வெட்டிகிட்டு இருக்கோம். மரத்தை வெட்டிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு இந்த மரத்தை வெட்டிட்டு திரும்ப இந்த இடத்துல பிளான் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த இதுக்கான மரம் அந்த சாம்பிளிங் வந்து கீழே விழுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த வீட்டையும் எடுத்துகிட்டு அடுத்து போவோம் கைஸ் கீழே. இன்னும் இன்றைக்கி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. பேசாமல் இருக்கணும். ஆய வச்சுட்டு ஈவை பார்த்தீங்கன்னா கிருட்டுன்னு போய் கீழே வச்சுட்டு வந்துடுவாங்க கைஸ். கீழே வச்சுட்டு அடுத்து கொஞ்சம் நேரம் மைண்ட் பண்ணுவோம். சில நேரம் மைனிங் பிறகு அந்த வீட்டு எடுத்தோம்ல அந்த சீட்டை பிளான் பண்ண மாறேன்ட்டு அதான் இப்போ பிளான் பண்ணிட்டு திரும்ப போவோம் கைஸ். ஐயோ கீழே விழுந்துட்டேன் கைஸ். கரெக்ட். ஸோ கிலோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். இல்லைனா டைமண்ட் ஆர்மா எல்லாமே ஓகையா தண்ணி ஊற்றி வச்சுருந்தனால தப்பிச்சிட்டோம். நல்ல வேலை வாட்ரு மட்டும் இல்லை. நேரத்துக்கு நம்மளை பாலே ஊற்றிருப்பாங்க. இப்போ மேலே போயிட்டு ஆக்சிஜன் வேறு இல்லை, பார்த்து போகணும் கைஸ். மேலே இல்லைன்னா கதம் ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ். திக்குன்னு ஆயிடுச்சு எனக்கெல்லாம். ஏன்னா டைமண்ட் எல்லாமே போயிருக்கும். டைமண்ட் ஆக்ஸு டைமண்ட் பிக்காக்ஸு, டைமண்ட் ஸ்வாடு, டைமண்ட் செஸ்ட் பிளேட் இல்லை டைமண்ட்டு எல்லாமே போயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மைண்ட் பண்ணுவாங்க கைஸ். இந்த இதை ஆக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணிட்டு இந்த மேலே எதுவும் இருக்கு சூப்பர். மேலே கரெக்டாக நம்மளுக்குன்னே ஒரு இதை வச்சுருக்காங்க கைஸ். மேலே போயிட்டு வந்தவங்களை பார்க்குறீங்க. நான் மேலே ஏறும்போது செத்துட்டேன் கைஸ். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் உள்ளே எடுத்துகிட்டு கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் போட வேண்டியது இருக்குது. அதை மட்டும் போட்டுட்டு வரேன் கைஸ். பிளாட்ஃபார்ம்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேம்ப் ஃபயர் மட்டும் இங்கேக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருவோம் கைஸ். பெட்ரூம்லேயே கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ இங்கேக்குள்ளே ஒரு பிளாக்கு கரெக்டாக இது மேலே அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த பிளாக்கை போட்டா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப போயிட்டு அந்த நெருப்புலேயே காலை வச்சு சுட்டுக்கிட மாட்டோம். அதுக்காக தான் அங்கனக்குள்ளே வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்வாடை எடுத்து செஸ்ட்டுக்குள்ளே வச்சுட்டு வந்துடுவாங்க கைஸ். ஸ்வாடையும் பிக்காக்ஸ் ஏன்னா திரும்ப விழுந்தா ஓகையா, அதனால் திரும்ப இதை உள்ளே வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கைஸ். மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் போது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அச்சீவ் மட்டும் வந்துருச்சு. அதாவது 10 பயோமுக்கு 3 அட்டன் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா கேவும் வந்துருச்சு. இப்போ போய் தூங்கிடுவோம் கைஸ். இப்போ தூங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப மைண்ட் பண்ணுவாங்க கைஸ். ஐயோ ஆட்டு கொட்டைக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேனே. வெளியே போவோம் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிடுவாங்க கைஸ். ஏன்னா ஆல்ரெடி வர ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போயே பார்த்தீங்கன்னா 33 நிமிஷத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கனாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கையும் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க கைஸ். டாட்டா பாய்.